என்னென்ன விதத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். தாயாரா, தகப்பனார் மாதிரி நம்மளுக்கு கைடன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். யமனையும் மிஞ்சறதுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் வந்து குருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு அனுபவத்தில் பார்க்க போகிறோம். வந்து திருநெல்வேலி கிட்ட ஒரு பக்தர் வீர சைவர், அவர் பேர் சிவன் தான். அப்படி பெரிவா மேலே ஒரு அதீத பக்தி அவருக்கு. பெரிவா தான் எல்லாம் அவருக்கு. ஸோ அப்படி அப்பப்போ வந்து கிளம்பி வந்து அங்கேருந்து வருவார். வந்து காஞ்சிபுரத்தில் பெரிவாளை தரிசனம் பண்ணுவார். இது வந்து ஆக்சுவலி 1983 நடந்தது இந்த விஷயம். ஸோ அவர் வந்து தரிசனம் பண்ண வரைச்சு என்னன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு போல் அப்படியே அங்கே இருப்பார். அது ஒன்று இப்போ நம்மளாம் வந்து இப்போது வந்து ஊருக்கு போகிறோம், இல்லை ஒரு 8 நாள் தங்குறோன்னா உடனே ஒரு ட்ராலி பேக் எடுத்துட்டு விடுவோம். அப்புறம் வந்து ஒரு பெரிய இன்னொரு பை இருக்கும் அதெல்லாம். ஆனால் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு மஞ்சள் பையில் ஒரு வேஷ்டி, ஒரு துளி உண்டு பணம், அவ்வளோதான் அது இருக்கும். எதுவுமே சாப்பிட மாட்டார். அவ்வளோ ஒரு ஆச்சாரம், ஸ்ட்ரிக்ட். அவர் வந்து ஒரு தண்ணி கூட வந்து குடிச்சிக்க மாட்டாராம். அப்போ சரி அதெல்லாம் பண்ணுறாரு, பெரியவாள்கிட்ட அவ்வளோ பக்தி இருக்கார், போயிட்டு ஏதாவது கேட்டுகிட்டே இருக்காரா, இல்லை அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு இது பண்ணுறாரு, அதில் குளிப்பார், இப்போ விபூதி இட்டுப்பார், அப்படியே வந்து அங்கே பெரியவா தர்ஷனம் கொடுக்குற இடத்துக்கிட்டே அவர் தண்ணியை வந்து நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பார். நாள் முழுக்க அதான் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி 10 நாள் போல் அப்படியே தொடர்ந்து இருப்பார். ஒன்றுமே சாப்பிட மாட்டார். அவ்வளோ ஒரு ஒட்ட இருந்துட்டு அப்புறம் வந்து இது மாதிரி ஒரு தடவை தர்ஷனுக்கு வந்துவிட்டு திருப்பி அவர் கிளம்ப போச்சு. உத்தரவு வாங்கிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் உண்டு இல்லையா? ஸோ அதனால் பெரியவா கிட்டக்க போகிறார். போயிட்டு பெரியவா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்னப்போ, ஒரு சோடாவாவது குடிச்சிட்டு போகக்கூடாதா, கொஞ்சம் நன்னா இருக்குமே அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். என்னடா இது, எப்பவும் இது மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டார். ஒரு கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுவார், ஒரு குங்கும பிரசாதம் இல்லை பழம் கொடுப்பார். என்னவோ இது சொல்கிறாரு சொல்லிட்டு வெறும் இவர் தலையாட்டிட்டார். குரு சொல்லியிருக்கார் என்னவோ ஒரு அப்படின்னு விட்டு தலையாட்டிட்டு இவர் பாட்டு கிளம்பினார். இந்த செங்கல்பட்டுக்கு வந்து விட்டு பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸில் அதே போல் வச்சுன்னு உட்காந்துன்றதப்போ நடுப்புற ஏதோ ஒரு இடத்துல ஒரு 4 பசங்க ஏறியிருக்காங்க. பட் ஒரே கலாட்டா. அந்த பசங்க வந்து இஷ்டத்துக்கு எல்லாரையும் கிண்டல் பண்ணிண்டு இது பண்ணிண்டுன்னு ஒரே இதுவாக பேசிண்டு ரொம்ப அட்டூழியமாக நடந்துக்கிறா. யார் அவளுக்கு கண்ட்ரோல் பண்ண சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் அப்படியே சகிச்சுண்டு அந்த பஸ்ஸில் அப்படியே போயின்னு இருக்கா. ஸோ ராத்திரி கிளம்பின பஸ்ஸு இப்போ மதுரை கிட்ட தாண்டியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு மிட் நைட் தாண்டி ஒரு கால நேரம் தாண்டி ஏதோ ஒரு கிராமத்து இது குக்கிராமம் மாதிரி அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன பொட்டி கடை கிட்டக்க அந்த பஸ்ஸு நிறுத்தியிருக்கான். இப்படி ஜன்னல்லேருந்து பார்த்தா அங்கே வந்து சோடா பாட்டில்லாம் தெரிஞ்சுது. உடனே பெரியவா சொன்னது, ஒரு சோடாவாவது குடித்தா நன்னா இருக்குமே அப்படின்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படின்னா குரு வார்த்தையை கேட்கணும்னு அகால நேரமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு இறங்கி ஒரு சோடா வாங்கி குடிச்சுடார். குடிச்சுட்டு திருப்பி வந்து பஸ்ஸில் ஏற வந்து அவரோட சீட்டில் பார்த்தாக்க உட்காந்து இந்த இடத்துல அந்த பையையும் காணும், வீட்டில் அந்த பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் எங்கடா பைய அப்படின்னு தேடுறாரு அவர். உடனே அந்த பசங்க சொல்கிறாங்க, ஏ பெருசு உன்னோட பையை தேடுறியா, பின்னால் இருக்கு பாரு, அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா லாஸ்ட் சீட்டில் வந்து ஒரு இடத்துல போட்டு விட்டுருக்காங்க. இவர் ஒன்றும் சரி என்னத்துக்கு நம்ம வம்பு பண்ணிக்கிறதுன்னு போய் அவர் பாட்டுக்கு அங்கே உட்காந்துவிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸு கிளம்பிட்டு கொஞ்சம் ஒரு தூரம் போயிருக்காது, ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு லாரி வந்து அப்படியே மோதி இந்த பசங்க உட்காந்து இந்த இடத்துல அப்படியே நசுங்கி ஆன் த ஸ்பாட்டில் அந்த 2 பசங்களும் போயிட்டாங்க. ஸோ ஆனால் இவருக்கு ஒரு காயம் படலை. கரெக்டாக அந்த 2 பேர் மாத்திரம் இதுவாக இருக்கா. ஸோ இவருக்கு அப்படியே திக்பிரமையாட்டே எடுத்து குரு வந்து அவளுக்கு மாத்திரம் கண்டம் இல்லை, எனக்கும் இன்னைக்கு கண்டம் இருந்திருக்கு. எஸ், நான் குருவை பார்த்து அவரோட இது பண்ணினதுனால என்ன ஆச்சு, அந்த கண்டத்துலேருந்து யமன்கிட்டேருந்து என்னை காப்பாற்றிட்டார் குரு. அந்த பசங்க போயிட்டாங்க. ஸோ அதுதான் குருவோடைய ஒரு வார்த்தை நம்மளுக்கு சொன்னார்னாக்க நம்ம டு தி வேர்டு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எப்படியாப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து மீட்டு கொண்டு வருதுங்கிறது அவரால் தான் முடியும். ஸோ இது வந்து இதை பற்றி சொல்லின்னு இருக்கார். சொன்னதும் வந்து இன்னொருத்தர் இதை வந்து இது மாதிரி நான் தப்பிச்சுட்டேன், இது மாதிரி ஆச்சு, பெரியவா காப்பாற்றினா அப்படின்னு இவர் ஒரு டிவோட்டி கிட்ட சொல்லியிருக்கார். அந்த டிவோட்டி பெரியவா கிட்டக்க வந்து இது மாதிரி விஷயம்லாம் நடந்துதான், இது மாதிரி காப்பாற்றினதா சொன்னார். என்ன நான் காப்பாற்றினேன்னு சொன்னாரா? அஷடு பரமேஸ்வரன் காப்பாற்றினான். ஸோ எந்த கிரெடிட்டையும் தன் மேலே எடுத்துக்கவே மாட்டார் பெரியவா. குருங்கிறச்சி அவர் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் கூட தனக்கு ஒன்றும் தெரியாது, தனக்கு ஒன்றும் இப்போ வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதை தான் நம்ம வந்து சிவானந்த நகரியில் ஆச்சாரிய பகவத்பாதால் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர், அவ்வளோ ஞானம், அவ்வளோ பாஷ்யம் எழுதியிருக்கார், அத்தனை கிரந்தங்கள் எழுதியிருக்கார்.
ஆனால் நிறைய இடத்துல என்ன சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு பாட தெரியாது, கவிதை தெரியாது, நான் ஒரு அஷடு அப்படின்னு அதாவது நம்மளை எந்த நிலைமைக்கு நம்ம போனாலும் நம்ம வந்து நம்மளை அந்த ஒரு அகம்பாவங்கிறது மைண்டில் வராமல் டவுன் டு எர்த்துன்னு சொல்கிறோமே, அந்த பழக்கம் நம்ம இருக்கணுங்கிறது இவெல்லாம் நமக்கு சொல்லி காமிக்கிறார். அதனால தான் ஒரு வார்த்தை வந்து ஒரு நம்மளுடைய குரு வந்து இது பண்ணு அப்படின்னா என்ன கஷ்டம் ஆனாலும் வி ஹவ் டு ஃபாலோ அப்படிங்கிறது இது நம்ம பாடம் எடுத்துக்கணும். ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம குரு சொன்னது தான் பெரியவா பாலபெரிவா நம்மளுக்கு சொன்னது. ஒவ்வொரு தடவை வந்து மாதத்தில் ஒரு நாளைக்கு நம்ம வந்து இது மாதிரி 3வது சனிக்கிழமை கோவிலில் பாராயணம் பண்ண அப்படின்றதுக்கு பண்ணுங்கோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கோவிலில் நம்ம பண்ணுறதுக்கு சில இடங்கள் கஷ்டமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி இந்த கோவில் நம்ம பார்த்தோம்னாக்க அகஸ்திய முனிவர் வந்து பூஜை பண்ண ஸ்வயம்பு லிங்கம். அப்போது எத்தனை வருஷம் ஆன இடம் இது, எத்தனை பேர் பூஜை பண்ணியிருப்பா, எத்தனை குருமார்கள் வந்து இங்கே பார்த்துருப்பா. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த லிங்கத்துக்கு ஒரு எவ்வளோ பவர் ஏறி இருக்கும். ஸோ இந்த இடத்துலையே வைப்ரேஷன். ஸோ அதனால தான் ஒரு குரு அதே மாதிரி இப்போ வந்து இந்த தடவை இப்போ குரு சொல்லியிருக்கார் நம்மளுக்கு எல்லா குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணுமா, சிவசகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கோ, நான் சொன்னேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு இருக்கார். ஸோ அது அவரோட வார்த்தை, வி ஹாவ் டு ஃபாலோ. அண்ட் இந்த சிவசகஸ்ரநாமம் யார் வாயிலேருந்து வந்திருக்கு? கிருஷ்ண பரமாத்மா அவர் வாயிலேருந்து மகாபாரதத்தில் வந்து சொல்லியிருக்காருன்னா ஒரு பரபிரமம் இன்னொரு பரபிரமத்தை பற்றி சொல்லியிருக்கார். அந்த வேர்ட்ஸுக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்கும். இன்றைக்கி இந்த ஒரு சன்னிதானத்தில் நம்மளுக்கு அதையும் பிராப்தம் கிடைச்சது பாராயணம் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு குரு அதை சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வி ஹாவ் டு ஃபாலோ. அண்ட் இன்ஃபேக்ட் நான் இன்னொரு எல்லார்ட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாரையும் வந்து இதை படிக்க வைங்க. ஏன்னா மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து இந்த சிவசகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணால் கொடுக்கறதான். ஸோ இந்த காலத்தில் அந்த எஸ்பெஷலி இந்த 9th 10th +1 +2 இருக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது, அப்போ அந்தந்த கோச்சிங் என்னென்னவோ அவளுக்கு வந்தபடி இருக்குது. அதனால தே ஆர் பயமும் உள்ளுக்குள்ளே அவளுக்கும் இருக்கும் இல்லையா, தே ஹவ் டு பர்ஃபார்ம். ஸ்கூலுக்கும் வந்து ஒரு பெரிய இது இருக்குது, ஏன்னா அந்த ரெப்புடேஷனையும் காப்பாற்றணும்னு. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம கரெக்டாக நம்ம இந்த நேரத்தில் நம்ம வந்து பாராயணன்றதை வச்சுன்னு இருக்கோம். எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் சில்ட்ரனுக்கு. இன்ஃபேக்ட் பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் இருக்கா, ஸ்கூலில் போய் கூட நீங்கள் பேசி இதே டைமில் நம்மளோட பிடிஎஃப்பையும் ஆடியோ வச்சுட்டு அவளை எல்லாரையும் படிக்க சொல்லுங்கள். மே மாதம் முழுக்க படிக்கட்டும், வெக்கேஷன் தான். அப்போது அடுத்த அகடமிக் இயர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு குழந்தையும் மென்டலி தே வில் பி வெரி ஸ்ட்ராங். ஏன்னா குரு மூலமும் சொல்லி ஆசீர்வாதம் வந்துட்டு இதை பாராயணம் பண்ணுங்கன்னு. அடுத்தது 2 பரபிரமங்களை பற்றினது. அதனால அவ்வளோ பவர்ஃபுல்லான கிரந்தம் எல்லா குழந்தைகளும் பண்ணி மென்டல் ஸ்ட்ரென்த்தோடு இருந்தால் அடுத்த அகடமிக் இயரில் தே வில் ஃபேஸ் த சேலஞ்ச் லைக் anything. அப்படிம்பாளே சொல்வாளே, அதுக்கு அல்வா மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஜாப் அப்படின்பா. அந்த மாதிரி அந்த குழந்தைகள் அந்த எக்ஸாமில் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணி அதே நேரத்தில் மென்டல் ஸ்டேபிளாகவும் இருக்குது. அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படியாப்பட்டவாளுக்கும் வந்து என்ன ஆகிடுது, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் அது சரியாகலை, ஒரு இன்சல்ட் வந்தது, ஒரு கிரிட்டிசிசம் வந்ததுன்னா பெரியவாளுக்கும் சரி சின்னவாளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து மைண்டு வந்து அப்படி ஆடி போய்டுறது இல்லையா. நம்ம எவ்வளோ நம்ம வந்து நம்மளை வந்து சுதாரிச்சுப்போம், மெச்சூரிட்டி வந்துட்டு இருக்கோம். ஆனாலும் அதெல்லாம் தான் நம்மளுக்கு இந்த லைஃப்பில் வந்து நமக்கு கிடைக்கிற சேலஞ்சஸ். அதை நம்ம மீட்டு வரத்துக்கு தான் நம்ம குரு நம்ம கூட இருக்க. அதனால அவள் சொன்ன வார்த்தையை என்றைக்கும் மீறக்கூடாதுன்னு நம்ம இருந்தோம்னா லைஃப்பில் எந்த கஷ்டத்தையும் நம்ம தாண்டி அழகாக போக முடியும். அந்த தர்ம வழியில் நடக்க 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 குரு நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். எல்லாருக்கும் குரு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.